நாங்களாம் கோரிக்கை வைக்கிறோம். அது விருது வாங்குறது யாரும் கோரிக்கைலாம் வைக்க மாட்டாங்க. எங்களுடைய ஆதங்கத்தை தான் நாங்கள் சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு 6 இடஒதுக்கீடுகளை பெற்ற ஒரே தலைவர் இன்னைக்கு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். மது விலக்குனா ஐயா தான், புகையிலை ஒழிப்புனா ஐயா தான், நீர் மேலாண்மை தான் ஐயா தான், சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் தான் ஐயா தான், காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் விழிப்புணர்வு தான் ஐயா தான், விவசாயிகள் பிரச்சனை தான் ஐயா தான், விவசாய பட்ஜெட்னு ஐயா தான். இப்படி எவ்வளோ செஞ்சிருக்கிற ஐயாவுக்கு இன்னும் சரியான முறையில் அங்கீகாரம் வரலன்னு அந்த ஒரு ஆதங்கத்தை தான் நான் சொல்றேன். தவிர யாருக்கும் நாங்கள் போய் எங்களுக்கு விருது கொடுங்கன்னா கேட்க மாட்டோம், கேட்க போறது கிடையாது. அது அவங்க சட்ட ரீதியிலே அணுக வேண்டும். அவர் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் அணுகியிருக்கிறார். அது என்ன வருவது பார்க்கலாம். அதை பத்தி அவங்க தரப்புல வந்து அது ஒரு குறையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சட்ட ரீதியில அணுக வேண்டும். அதான் இன்னைக்கு எனக்கு அது தெரியல. அந்த பட்ஜெட் நான் இங்கே பொதுக்குழுல இருந்தாலும் எனக்கு தெரியல. அதுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு பட்ஜெட் சம்பந்தமா, இடைக்கால பட்ஜெட் சம்பந்தமா நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா வாய்ப்பு. இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும். அதான் எங்களோட நிலைப்பாட்டை விரைவில் அறிவிக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல் பாமகவுடைய நிலை. சமீபத்தில் சம்பந்தமா நாங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். எங்க கிட்ட கருத்து கேட்டாங்க. அதுக்கேற்ப ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். அந்த கடிதத்தில் எங்களுடைய அச்சம் எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வைத்தால் அதாவது பல செலவுகள்லாம் குறையும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஏதாவது ஒரு மாநில தேர்தல் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் அதற்கேற்ப அச்சங்கள் எங்களுக்கு இருக்கு. சில குறைகள்லாம் இருக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு உதாரணம், ஒரு மாநில அரசு ஓராண்டு காலத்துல அது பெரும்பான்மை இழந்து விட்டது என்று ஒரு வச்சுக்குவோம். மெஜாரிட்டி லூஸ் ஆயிடுச்சு. அடுத்த அப்போ தேர்தல் நடக்குமா? அந்த தேர்தல் நடந்தா அடுத்த 4 ஆண்டு காலம் தான் வருமா, இல்ல 5 ஆண்டு காலத்துக்கு தேர்தல் வருமா? இதெல்லாம் பல குறைகள் இருக்கிறது. அல்ல இப்ப 96லயும் 98லயும் மத்திய அரசு வந்து பெரும்பான்மை நிர்ணயிக்க முடியல, கவுந்துடுச்சு அரசு. அப்போ மத்திய அரசு கவருகின்ற ஒரு சூழல் வந்துருதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் தேர்தல் வருமா? இது போன்ற கேள்விகள்லாம் இருக்கு. அதுல 2 யோசனைகளை நாங்க சொல்லியிருக்கிறோம். அதுல முக்கியமான ஒரு யோசனை என்னன்னா, இந்தியாவிலே தேர்தலில் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அது கொண்டு வரணும். ஏன்னா இதுல உலகத்துல 80 நாடுகள்ல இது இருக்கு. அதுல எப்படின்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்குறாங்களோ அதற்கேற்ப உறுப்பினர்களை கட்சி தலைமை நியமனம் செய்யலாம். இதனால என்னென்ன நன்மைகள்னா, இந்த கட்சி தாவல் இருக்காது. ஆட்சி அப்படி மாறிச்சுனா கூட கலந்து எடுத்துக்கணும், மற்றவங்களாம் சேர்ந்து ஆட்சியை அடுத்த கட்டம் கொண்டு வரலாம். அடுத்தது இடைத்தேர்தலே இருக்காது. கட்சி தலைமை வேற யாராவது நியமனம் பண்ணலாம். இது பல நாடுகள்ல வெற்றிகரமா இருக்கு. 80 நாடுகள்ல வெற்றிகரமா இருக்கு. இது இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய 30 ஆண்டு காலமாக சொல்லிட்டு வரோம்.